VGP Marine Kingdom, ECR, ஈஞ்சம்பாக்கம், சென்னை. தஞ்சாவூர் பெரிய கோயிலின் சித்திரை பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் தொடங்கியுள்ளது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். விவரங்களை செய்தியாளர் காதர் ஹுசேனிடம் கேட்கலாம். காதர் ஹுசேன், இந்த சித்திரை திருத்தேரோட்டத்தின் சிறப்புகள் என்ன? அடுத்தடுத்து என்னென்ன நிகழ்வுகள் நடைபெறும்? அதாவது தஞ்சை பெரிய கோவில் சித்திரை பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மாவட்ட ஆட்சியர் வடம் பிடித்து தொடங்கி வைத்த இந்த தேரினை 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தற்பொழுது வடம் பிடித்து முக்கிய வீதிகளில் வலம் வருகிறது. அதை முன்னிட்டு இன்று தஞ்சை மாவட்டம் முழுவதும் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவிலின் சித்திரை பெருவிழா கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 18 நாட்கள் நடைபெறும் இவ்விழாவில் நாள்தோறும் பெரிய கோவிலில் கலை, நாட்டிய நிகழ்ச்சிகள், சுவாமி வீதி உலா உள்ளிட்டவை வெகு சிறப்பாக நடைபெற்றதை அடுத்து இன்று காலை திருத்தேரோட்டம் தொடங்கி இருக்கிறது. தஞ்சை மேல வீதியில் அலங்கரிக்கப்பட்ட தியாகராஜ சுவாமி, கமலாம்பாள் எழுந்தருளிய நிலையில் சிறப்பு பூஜைகள், தீபாராதனைகள் செய்யப்பட்டு இதனைத் தொடர்ந்து தஞ்சை மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் தேரை வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தார். இதில் தஞ்சை மாவட்டத்தைச் சேர்ந்த ஏராளமானோர் சிவகானங்கள் முழங்க, தாரை தப்பட்டை, நாதசுரம் இசையுடன் பாரம்பரிய இசை முழங்க ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம்பிடித்து இழுத்து வருகின்றனர். தஞ்சை மேலை வீதியில் துவங்கிய இத்திரு தேரோட்டம் பொங்கனேஸ்வரன் கோயில், மூல அனுமார் கோயில், வடக்கு வீதி, ரத்னபுரீஸ்வரர் கோவில், கீழ வீதி, தெற்கு வீதியில் உள்ள 4 ராஜ வீதிகள் வழியாக சென்று மீண்டும் மேல வீதியில் தேர் தனது நிலையை அடையும். இவ்விழாவை காணுவதற்காக தஞ்சை மட்டுமின்றி திருவாரூர், நாகை, புதுக்கோட்டை, அரியலூரில் இருந்து ஏராளமான பக்தர்கள் தமிழகம் முழுவதிலும் இருந்து இங்கு வந்து சுவாமி தரிசனம் செய்து செல்கின்றனர். இதனையொட்டி தஞ்சை தேர் திருவிழாவினை முன்னிட்டு தஞ்சை மாவட்டம் முழுவதும் 300க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் கோடை காலம் என்பதால் ஆங்காங்கே நீர்மோர், தண்ணீர் பந்தலும் திறக்கப்பட்டுள்ளது. தீயணைப்பு துறையினர் தேரியை பின் தொடர்ந்து பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து மருத்துவ குழுக்களும் மாநகராட்சி ஊழியர்களும் தொடர்ந்து பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். 4 ராஜ வீதிகளிலும் 108 ஆம்புலன்ஸ் மற்றும் மருத்துவ குழுக்களும் ஆங்காங்கே நிறுவப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் கோடை காலம் என்பதால் தேர் செல்லக்கூடிய 4 ராஜ வீதிகளிலும் கீழே தண்ணீர் ஊற்றியபடி செல்கின்றனர். என்றால் தொடர்ந்து கோடை காலம் என்பதால் தொடர்ந்து வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும். தேரை வடம்பிடித்து இருக்க முடியாது என்பதற்காக மாநகராட்சி சார்பில் அந்த ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. 13 நிலைகளில் தேர் நின்று சென்று பக்தர்கள் பூஜை செய்வதற்கும் சுவாமி தரிசனம் செய்வதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தற்பொழுது காலை 6:30 மணிக்கு தொடங்கிய இத்தேர் பிற்பகல் 10 மணிக்கு தனது நிலையை வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த தேருடைய சிறப்பு என்ன என்றால் 19 அடி உயரமுள்ள தேர் அலங்கரிக்கப்பட்டு 35 உயரமாக காட்சி அளிக்கிறது. 18 அடி அகலமும் 40 டன் எடையும் கொண்ட இத்தேரில் 43 டன் எடை கொண்டுள்ளது. தற்பொழுது தேரோட்டத்தால் தஞ்சை விழாக்கோலம் பூண்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி காதர் ஹுசேன். VGP Marine Kingdom, ECR, ஈஞ்சம்பாக்கம், சென்னை.